ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி ஒரு மீன் குழம்பு செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வரும். அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரும். இந்த கண்ணாடி பதத்துலேருந்து வேறு கலரில் மாறி வரும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நல்லா குழையணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி நல்லா குழையணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு கல் உப்பு அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் சால்ட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக நாங்கள் கல் உப்பு போட்டுக்கிறோம், நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த கல் உப்பும் மஞ்சள் தூளும் இந்த டொமேட்டோவை நல்லா குழைய வைக்கும். இப்போ நல்லா குழஞ்சதுக்கப்புறம் வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். இது வெறும் மிளகாத்தூள் இல்லை, வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா இந்த குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு மேலே வரும். பாருங்கள், நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க.